ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து சரியான செல்லிங்கு. பேங்கிங் செக்டார தவிர மத்த எல்லா செக்டாருமே ஹியூஜ் ஃபால்ன்னு தான் சொல்லணும். ஐடிஸுமே ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருந்தது. பேங்கிங்கும், ஐடிஸும். பட் ரிமைனிங் உள்ள செக்டார்ஸ் அதாவது மெட்டல் செக்டார், ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி, மீடியா செக்டார், ஃபார்மா செக்டார், பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் ரியாலிட்டீஸ் முதற்கொண்டு 5% 6%ன்னு சொல்லி சரியா இறக்கி விட்டாங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. ஆக்சுவலி பார்க்கும்போது. ஸோ இப்போ வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. 21,900ன்ற இடத்துல நேத்து சப்போர்ட் எடுத்திருந்தது. பட் வந்து அது மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் வந்து 21,800 அப்படிங்கிறது தான் வந்து மேஜர் சப்போர்ட் நிஃப்டிக்கு. நேத்து ரிலையன்ஸுமே பயங்கரமா இறங்கியிருந்தது. பேங்கிங்ல வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ட்ல தான் இருக்கு. ஐசிஐசிஐ வந்து நேத்து பாசிட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. கோட்டக்கும் பாசிட்டிவா தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஆக்சிஸ் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ இந்த மாரி பேங்கிங் எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருந்தது. மத்தபடி ரிமைனிங் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பயங்கர டவுனுன்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட 1000க்கும் மேல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10, 15% வரைக்குமே வந்து செல்லிங் ஆயி தான் முடிச்சிருக்காங்க. அ ஒரு 2000க்கு மேல ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 1%, 2% அந்த மாரி கீழ இறங்கி தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு பிளாக் டே அப்படின்னு கூட சொல்லலாம் மார்க்கெட்ல. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நேத்து. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்டாக்ஸுக்கு மேல வந்து லோயர் சர்க்யூட் அப்படிங்கிற அதாவது லோயர் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து வரைக்குமே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் வியூல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா, லோயர் சர்க்யூட் அவங்க வாங்கி வச்சிருந்த போர்ட்ஃபோலியோ எல்லாரோட போர்ட்ஃபோலியோமே நேத்து நெகட்டிவ் தான். யாரோட போர்ட்ஃபோலியோ நேத்து பாசிட்டிவா இருக்க சான்ஸே இல்ல. ஸோ இப்படி நெகட்டிவா இருக்க போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பைபேக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லோயர் சர்க்யூட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா லாட்ஸ் ஆட் பண்ணி அவரேஜிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு மார்க்கெட். ஸோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு இன்னைக்கோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 21,900 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுகிட்ட தான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ 21,800 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து நிஃப்டி விழுந்த அளவுக்கு வந்து பேங்க் நிஃப்டி விழல. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதோட அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 46,580 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அது வந்து மைனர் சப்போர்ட் தான். மேஜர் சப்போர்ட் வந்து 46,300 அப்படிங்கிறது தான் மேஜர் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடியுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் செல் ஆகல. ஸோ ஐடியுமே அந்த ரெசிஸ்டன்ட்ட வந்து டச் பண்ணிட்டு தான் இன்னைக்கு வந்து கீழ வந்தது. ஸோ அத பிரேக் பண்ணியிருந்ததுனா மேல போற சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழ அதுக்கான சப்போர்ட் லெவல் வந்து முன்கூட்டியே சொல்லியிருந்தோம். 36,200 அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து ஐடிக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். ஸோ எல்லாமே சப்போர்ட் லெவல் நியர்பைல தான் ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் தான் இன்னைக்கு வந்து நல்ல செல்லிங்கு. ஸோ ரிலையன்ஸையுமே பார்த்துருவோம். ரிலையன்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் லெவல் சொல்லியிருந்தது வந்து 2,800 இப்ப 2,864ல இருக்காப்ல. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குறாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் ரிலையன்ஸு. ஏன்னா ரொம்ப நாள் சைட்வேஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு செல்லிங் வந்து இனிஷியேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியும் ஒரு செல்லிங் இனிஷியேட் ஆனது. எப்பப்பலாம் ரிலையன்ஸ்ல செல்லிங் இனிஷியேட் ஆகுதோ, அடுத்து 2, 3 நாள்லயே அத ரெக்கவரியும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் போன மாசத்துல இருந்து. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து இங்க பாருங்க, இங்க இருந்தே பாருங்களேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மட மட மடன்னு அடிச்சு மேல ஏத்திட்டாப்ல. மறுபடியும் ஒரு செல்லிங்கு. திரும்ப மேல ஏறியிருக்கு. திரும்ப இங்க ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ திரும்ப மேல ஏறியிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு நல்ல செல்லிங் நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் திரும்ப ரிலையன்ஸ் வந்து மேல ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணல. ஸோ ட்ரெண்ட் லைன்லேயே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு கேப் அப் ஆயிருந்தா மேபி இதாயிருக்கலாம். இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. ஸோ அதனால பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னைக்கும் வந்து செல் ஆகுது அப்படின்னா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேனிக் ஆக தேவையில்ல. ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும் தான். ஸோ அதனால திரும்ப வந்து பைபேக் பண்ணிக்கலாம். ஸோ நெறைய ஸ்டாக்ஸ் வந்து பைபேக்குக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நானுமே ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸ்ல இந்த வீக்கெண்ட் வர வீடியோஸ்ல நல்ல லோயர் சர்க்யூட்ல உள்ள ஸ்டாக்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. யூஸ்ஃபுல்லான கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.